பாடலாசிரியர் என்ற வகையில் துக்கம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன் நான். அது ஒரு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஏன் இந்த கொலை வெறி? தமிழை கொலை செய்வதில் அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவு ஆசை? தமிழின் மீது தமிழ் என்ன பாவம் செய்தது? நீங்க நல்லா உண்மையா மனசை தொட்டு நான் சொல்றேன், நீங்களும் மனசை தொட்டு நீங்க கேளுங்க. அந்த பாட்டுல ஏதாவது இருக்குது, ஒரு பாராட்டுவதற்கு ஏதேனும் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பது உண்மையானால் நான் சொன்னது அத்தனை வாபஸ் வாங்க. எவனாவது சொல்லட்டும் அந்த பாட்டுல என்ன இருக்குன்னு. ஒண்ணு இல்ல, பாடுனவன் பெரிய ஆளு, அந்த பாட்டை எழுதினவன் பெரிய ஆளு, இசையமைச்சவன் பெரிய ஆளு, பெரிய குடும்பத்தை சேர்ந்த புள்ளைய, பெரிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்கிறதுனால இன்னைக்கு பத்திரிகைகள் பூரா தூக்கி தலையில வச்சுட்டு ஆடி உடைச்சிடாதீங்கப்பா அந்த குடும்பத்தை. என்ன அந்த பாட்டுல என்ன இருக்கிறது என்று நானும் யோசித்து பார்த்தேன். இதுக்கு மேல யோசிச்சோம்னா நமக்கு ஏதாவது ஆயிடுங்கிறதுனால யோசிக்கிறது நிறுத்திட்டு, அந்த பாட்டை தலைமேல் வைத்து கொண்டாடுவதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. இங்க ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். என்னன்னா, பத்திரிகை என்பது ஒரு மீடியா, வானொலி என்பது ஒரு மீடியா, தொலைக்காட்சி என்பது ஒரு மீடியா, திரைப்படம் என்பது ஒரு மீடியா, மேடை என்பது ஒரு மீடியா. ஆனா இன்னைக்கு எல்லா மீடியாவும் சினிமா மட்டும்தான் என்று ஆகிவிட்டது. சினிமா, டிவிலையும் சினிமா, ரேடியோலையும் சினிமா, மேடையிலையும் சினிமா, எல்லாவற்றிலும் சினிமா 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 என்று சொல்லி ஒரு நல்ல இலக்கிய பத்திரிகை என்று நினைத்துக் கொண்டு திருப்பணம்னா எந்த நடிகைக்கு எத்தனையாவது நாள் இடுப்பு வலி வரக்கூடும் என்பதை பற்றி மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் சிந்தித்து அதை எழுதி பத்திரப்படுத்துகிறார். பத்திரிகை கெட்டு போச்சு, ரேடியோ கெட்டு போச்சு, டிவி கெட்டு போச்சு, சினிமானால கெட்டு போச்சு. அதனால் தான் இந்த கொலை வெறி இங்கே நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கொலை வெறி நடக்கிற ஒரு காலகட்டத்திலே தான் ஒரு கலை வெறியாக இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை பார்க்கிற மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அவருடைய கையில் இருக்கிற, அவருடைய கையும் பேசுகிறது, கையில் இருக்கிற மையும் பேசுகிறது, அவர் படித்த தமிழும் பேசுகிறது, அந்த தமிழின் மீது அவர் வைத்திருக்கிற மரியாதையும் பேசுகிறது. ஒரு சில 1-2 கவிதை வரிகளை சொல்லி அவரை நான் பாராட்ட விழைகிறேன். அவர் சொல்றாரு, மழை பொழிந்தால் மண் வாசம், மழை பொழிந்தால் மண் வாசம், மனம் கசிந்தால் பெண் வாசம் அப்படின்றார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பெண்ணை எண்ணி இதயம் கசிந்திருக்கும். எப்போதாவது சில கனவுகள் அவனுடைய கண்களில் சுழன்றிருக்கும். எப்போதாவது சில சமயங்களில் மனதுக்கு உள்ளேயே அவன் ஒரு விழா நடத்தி இருப்பான். எதற்கு? 2 விழிகளுக்கு விழா நடத்தி இருப்பான். எந்த 2 விழிகளுக்கு? போகிற போக்கில் அப்படி திரும்பி பார்த்து அட பயலே என்று சொல்லி அந்த கண்களின் பார்வையால் சொன்ன விழிகளுக்கு விழா நடத்தி இருப்பான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அந்த நிகழ்ச்சி, மழை பொழிந்தால் மண் வாசம், மனம் கசிந்தால், மழை பொழியும், மனம் எங்கேயாவது கசிஞ்சதுன்னா ஏதோ ஒரு பெண் வாசம் அடிக்கிறது, அது மனசுக்குள்ளே அடிக்கிறது. அந்த காதலை அவர் அழகாக சொல்லுகிறார். இன்னொரு கவிதையிலே சொல்லுகிறார், காதல் கவிதைகளின் பெட்டகம் நீயடி. காதல் கவிதைகளின் பெட்டகம், பீரோ, பெட்டி, அது காதல் கவிதைகளை வச்சிருக்கிற பெட்டி நீயடி. சாகு காதல் கவிதைகளின் பெட்டகம் நீயடி, சாகும் வரை சுமக்கும் ஒட்டகம் நானடி என்று சொல்லி சொல்லுகிறார். சாகிற வரைக்கும் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிற ஒட்டகம் நான் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு வரி, இதை நீங்க யோசிச்சு பாருங்க, என்னவெல்லாம் யோசிக்கலாம். இப்ப பாருங்க, உனது விழி அசைவில் என்ற புத்தகத்தை நான் வெளியிட்டேன்.
இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப அற்புதமான. இதை ஏன் நீங்க எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்றோம்னா, இத நூலகத்துறை இதை வாங்காது. அப்படி வாங்குனா இதுல போட்டிருக்கிற விலையில ஒரு ஒரு 1/6 பங்கு விலை தான் நூலகத்துறை கொடுக்கும். காரணம் என்னம்னா, இவ்வளவு காஸ்ட்லியா, இவ்வளவு அழகா, இவ்வளவு தயாரிப்பு வேண்டியதில்லை என்பது நூலகத்துறையினுடைய. அப்ப இத்தகைய புத்தகங்கள் வருகிற போது அதை மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்ப ஒரு வரி சொல்றேன், அவர் எழுதியிருக்கிற ஒரு வரி யோசிச்சு பாருங்க. வேற ஒண்ணுமே வேணாம், ஒரு 4 வார்த்தை. பேருந்தில் நீ. ஒரு பொண்ணை பார்த்து சொல்றான் ஒரு பையன், அல்லது ஒரு பையனை பார்த்து சொல்றா ஒரு பொண்ணு. காதல் கவிதைக்கு உரிய ஒரு சிறப்பு யாரை பார்த்து வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு அப்ப ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இளைஞனா இருந்த போது நான் எழுதினது, எழுது எனக்கு ஒரு கடிதம் எழுது, என்னை நேசிக்கிறாய் என்று கூட அல்ல, வேறு எவனையும் நேசிக்கவில்லை என்றாவது எழுது. இன்னொரு கவிதையில சில தியாகிகளின் பெயர்கள் சரித்திரத்தில் உச்சரிக்கப்படாமல் விடுபட்டு போய்விட்டதைப் போல எத்தனையோ இளைஞர்களின் பெயர்கள் விடுபட்டு போய்விட்டன உன் கல்யாண அழைப்பிதழில் என்று சொல்லி ஒரு கவிதை. இன்னொரு கவிதை, கட்டாயம் அனுப்பிவை உன் திருமண அழைப்பிதழை, பரிசு விழுந்தது யாருக்கு என்று பார்த்துக் கொள்கிறேன். யாரு மணமகன் பேர் யாரு பேரா இருக்குன்னு பார்த்துக்கிறேன். காதல் என்பது சில சமயங்களில முட்டாள்தனமா இருக்கும். ஆனா அதை ரசிக்கிறதை விட உயர்ந்த முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எது? நாம சில விஷயங்களை தெரிந்தே ஏமாறுவோம். தெரிந்தே ஏமாறுறதில் நமக்கு ஒரு சுகம். அப்படிப்பட்ட ஒரு சுகம்தான் காதல். இது இன்னொன்னு, மனிதனை மிருகமாக்குவது இந்த உலகம், மனிதனை தேவனாக்குவது காதல். மனிதனை உள்ளத்தை உயர்ந்த உள்ளமாக்குகிற அந்த பொறுப்பு காதலுக்கு உண்டு. இந்த 2 வரியை பாருங்க. பேருந்தில் நீ, அவன் சொல்றான், பொண்ணு பஸ்ல போய்கிட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா. பேருந்தில் நீ, நிறுத்தத்தில் நான். ஸ்டாப்ல நான் நிக்கிறேன், பஸ்ல நீ போய்கிட்டு இருக்க, வந்துகிட்டு இருக்க. இப்ப பேருந்தில் நீ, நிறுத்தத்தில் நான். எப்படியெல்லாம் யோசிக்கலாம் பாருங்க. நீ வர்ற பஸ் நிக்குமா, என்னையும் ஏத்திக்கிட்டு போகுமா, இல்ல நிக்காம சர்ன்னு போயிடுமா? பேருந்துல உட்கார்ந்து இருக்கிற போது நீ போற போதே அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போவியா? ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு போவியா? உன்னுடைய பேருந்து இந்த நிறுத்தத்தில் நிற்காதா? எப்படி வேண்டுமானாலும் நாம் யோசிக்கலாம் பாருங்க. இப்ப உனது விழி அசைவில் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இல்லையா? இந்த புத்தகத்தோட தலைப்பு உனது விழி அசைவில். உன் விழி அசைவில், யோசிச்சு பாருங்க, உன் விழி அசைவில் என் விரல் அசையும். எழுதலாம் இல்லையா? என் விரல் அசைவில் உன் வழி அசையும், உன் வழி அசைவில் என் மொழி அசையும். சொல்லிக்கொண்டே போலாம். இந்த காதல்ல காதலை விட பைத்தியக்காரத்தனம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஆனா பைத்தியக்காரத்தனங்கள்லயே உயர்ந்த பைத்தியக்காரத்தனம் காதலை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த காதல் துணை நிற்கிற போது உள்ளம் உரம்பெறுகிறது, உயர்கிறது. ராஜகுமாரன் இங்கே அருமையான இந்த நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்கணும்னு கடைகளுக்கு போய் தேடினாராம். அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்கணும்னு தேடுற போது உயிருள்ள பொருள் ஒரு பொருள் கூட இல்லையா, எல்லாம் உயிரில்லாத பொருள்களா இருந்ததா.
அப்ப சரி நான் என்னையவே கொடுத்துடலாம், உனக்கு உயிருள்ள பொருளா பரிசு கொடுங்க, என்னையவே கொடுத்துடலாம். அப்ப என்னையவே நான் கொடுத்துட்டா நானும் உயிரற்ற பொருளை ஆகிடுவேனே அப்படின்னு தோன்றுகிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எழுதுகிற போது இன்னொரு ஒரு கவிதையில கொடுத்து வைத்தவன் நான் என்று எழுதுகிறார். உண்மையாகவே தம்பி ராஜகுமாரன் அவர்கள் கொடுத்து வைத்தவன் தான். இத்தனை பெருமக்கள் எல்லாம் வாழ்த்த, இவ்வளவு பெரிய இந்த அவை போற்ற, வாழ்த்தும் பாராட்டும் தன்னுடைய தந்தையினுடைய அனுமதியோடு, தன்னுடைய குருநாதர் ஆசிரியருடைய அனுமதியோடு நடைபெறுவது என்பது, அதுவும் காதலை பத்தி அப்பாவை வச்சுக்கிட்டு சொல்றார். இது எவ்வளவு தைரியமான ஆள் பாரு. அப்பாவுடைய பெருந்தன்மையா, மகனுடைய தைரியமா, ஆசிரியரை வச்சுக்கிட்டு சொல்றாரு காதலை பத்தி. அப்படின்னா என்ன தெரிகிறதுன்னா, காதல் என்பது போர்த்தி மறைப்பதற்குரியது அல்ல, அது உன்னதமானது, உயர்ந்தது, உள்ளத்தை புனிதமாக்குவது என்று தோன்றுகிறது. அவர் சொல்லுகிறார், கொடுத்து வைத்தவன் நான். அடுத்த லைன் அங்கதான், கொடுத்து வைத்தவன் நான், என் இதயத்தை அவளிடம் என்று முடிக்கிறார். என் இதயத்தை அவளிடம் கொடுத்து வைத்தவன் நான். அப்புறம் கொடுத்து வைத்தவன் தான் அவர். அந்த கொடுத்து வைத்தவனுக்கு கொடுப்பதற்கு வாழ்த்துக்களை தவிர வேறு எதையும் கொண்டு வரவில்லையே என்ற வருத்தத்தோடு, அவர்கள் கொண்டு வந்த மாதிரி ஒரு சால்வை கொண்டு போர்த்தி இருக்கலாம். வாழ்த்துக்களை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன், சால்வை கொண்டு வரவில்லையே. கொடுத்து வைத்தவர் அவருடைய இதயத்தை அவரிடத்தில் பத்திரமாக வைத்திருப்பதற்கு அவளும் பத்திரமாக வைத்திருக்கட்டும், அந்த இதயத்தை திரும்ப கேட்கக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.